வெல்கம் டு அருணேஷ் அகாடமி. NMMS 2024-25 கேட்கப்பட்ட கணித வினாக்களின் தொகுப்பு. வினா எண் 91 முதல் 95 வரை. வினா எண் 91. ஒரு முக்கோணத்தின் இரண்டு பக்கங்கள் 3 சென்டிமீட்டர் மற்றும் 5 சென்டிமீட்டர் எனில் பின் வருபவைகளில் எது அம்முக்கோணத்தின் மூன்றாவது பக்கமாக அமையும்? என்ன கொடுத்திருக்காங்க, என்ன கேட்கிறாங்க? முக்கோணத்தின் இரண்டு பக்கங்கள் கொடுத்திருக்காங்க, மூன்றாவது பக்கத்தை கேட்கிறாங்க. இதுக்கு நமக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் தெரியும். ஒரு முக்கோணத்தின் இரண்டு பக்கங்களின் கூடுதல் மூன்றாவது பக்கத்தை விட அதிகமாக இருக்கும். அதாவது 3ஐயும் 5ஐயும் கூட்டினோம்னா அது மூன்றாவது பக்கமான எக்ஸ் என்பது இந்த இரண்டு கூடுதலை விட குறைவாக இருக்கும். 3ஐயும் 5ஐயும் கூட்டினா எவ்வளவு கிடைக்கும்? நமக்கு 8 கிரேட்டர் தென் எக்ஸ். அப்ப எக்ஸ்ன்ற இடத்துல ஒவ்வொரு ஆப்ஷனையும் நம்ம போட்டு பார்க்கிறோம். 8ஐ விட குறைவா இருந்துச்சுன்னா அதுதான் சரின்னு அர்த்தம். ஆப்ஷன் 4 பார்க்கிறோம், 8ஐ விட குறைவா இல்லை, அதனால இது தவறு. ஆப்ஷன் 3 பார்க்கிறோம், 8ஐ விட குறைவா இல்லை, அதனால இது தவறு. அப்ப ஆப்ஷன் 1ஐயும் 2ஐயும் பார்க்கிறோம், 8ஐ விட குறைவா இருக்கு, அதனால 1 மட்டும் செக் பண்றோம். அப்ப ஒரு பக்கம் 2னாக்கா, அடுத்த பக்கம் 3, 5னாக்கா நம்ம ஏற்கனவே சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்றோம். ஒரு முக்கோணத்தின் இரண்டு பக்கங்களின் கூடுதல் மூன்றாவது பக்கத்தை விட அதிகமா இருக்கணும். வினா எண் 92. பின் வருவனவற்றுள் x-3ஐ ஒரு காரணியாக கொண்ட பல்லுறுப்புக்கோவை எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த கணக்கை நம்ம ரெண்டு மெத்தட்ல போடலாம். ஒன்னு சம் அண்ட் ப்ராடக்ட் மெத்தட். ஆப்ஷன் 1 எடுத்துக்கிறோம், கடைசியில 3 இருக்கு. மல்டிபிள் பண்ணா 3 வரணும், ஆட் பண்ணா நமக்கு -4 வரணும். அப்போ 1 3s are 3, ஆட் பண்ணும்போது -4 வரணும். அதனால ரெண்டு இடத்துலயும் மைனஸ் போட்டோம்னா -4 வரும். மல்டிபிள் பண்ணா +3 வந்துடும். அப்ப இதோட காரணிகள் x-1, x-3. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? x-3ஐ ஒரு காரணியாக கொண்ட பல்லுறுப்புக்கோவை எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இங்க x-3 வந்துருச்சு. அப்ப இதுதான் பல்லுறுப்புக்கோவையின் காரணி. இதே போல நம்ம அடுத்தடுத்த ஆப்ஷனும் செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்தீங்கன்னா x-3 வராம x+3 வரும் மற்ற எல்லாத்துக்கும். அதனால மற்ற மூன்றும் பல்லுறுப்புக்கோவையின் காரணி அல்ல. இந்த சம்மையே இன்னொரு மெத்தட்லயும் போட முடியும். அதுதான் ஜீரோ ஆஃப் பாலினாமியல். x-3ன்னு இருக்கு. இந்த இடத்துல எக்ஸ்ன்ற இடத்துல என்ன போட்டா இது 0 ஆகும்னு பாக்குறோம். அப்ப எக்ஸ்ன்ற இடத்துல 3 போட்டோம்னா 0 ஆகும். எக்ஸுக்கு பதிலா ஒவ்வொரு ஆப்ஷன்லையும் 3ஐ போட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் x² இருக்கு. வினா எண் 93. p = 15 மற்றும் q = 5 எனில் p - q divided by p + q வின் மதிப்பு காண்க. இந்த சம் ரொம்ப சிம்பிளான சம். p யோட வேல்யூவும் q வோட வேல்யூவும் ஆட் பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும், டிவைட் பண்ணணும். இந்த மூணு கான்செப்டை மட்டும்தான் இதில் யூஸ் பண்ண போறோம். p மற்றும் q வோட வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணலாம். p யோட வேல்யூ 15, q வோட வேல்யூ 5 divided by 15 plus 5. 15ல 5 மைனஸ் பண்ணா 10 divided by 20. 10 20ஆல டிவைட் பண்ணா நமக்கு 1/2 கிடைக்குது. இதோட ஆன்சர் 1/2. ஆப்ஷன் A is the correct answer. வினா எண் 94. படத்தில் நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பளவு காண்க. கொடுக்கப்பட்ட படத்துல ஷேட் பண்ணிருக்காங்கல்ல, இந்த பகுதியின் பரப்பளவும் இந்த பகுதியின் பரப்பளவும் நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இந்த பகுதியின் பரப்பளவை பார்க்கலாம். இது செவ்வக வடிவத்தில் இருக்கு. செவ்வகத்தின் பரப்பளவு L × Bன்னு நமக்கு தெரியும். இதோட லென்த் எவ்வளவு இருக்கு? 30. பிரெத் எவ்வளவு இருக்கு? 2. 32 60.
அப்போ இந்த படத்தின் பரப்பளவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்ததா இந்த படத்தின் பரப்பளவை கண்டுபிடிக்க போகிறோம். எல் இன்ட்டு பி, அதுவும் செவ்வக வடிவத்தில் இருக்கிறதால அதே சேம் ஃபார்முலா. இதோட எல் எவ்வளோ பாருங்க, 20 மீட்டர். பி எவ்வளோ பாருங்க, அதே 2. இப்போ 22 40. அப்போ படத்தின் மொத்த பரப்பளவுனா 60ஐயும் 40ஐயும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் நமக்கு 100 கிடைக்குது. கிடைச்ச உடனே போயிட்டு ஆப்ஷன் 1 டிக் பண்ணக்கூடாது. ஏன் டிக் பண்ணக்கூடாது? கண்டிப்பாக அது தவறான விடை. எப்படி அது தவறுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த வினாயன் 95 முக்கோணம் ஏபிசியில் ஆங்கிள் சி இஸ் 100 டிகிரி மற்றும் ஏசின்ற பக்கமும் பிசின்ற பக்கமும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. பியோட ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்க. இந்த முக்கோணத்தை பாருங்க, இதில் இது ஏ, இது பி, இது சின்னு கொடுத்துருக்கோம். சியோட ஆங்கிள் பார்த்தோம்னா 100 டிகிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ஏசின்ற பக்கமும் பிசின்ற பக்கமும் சமம்னு சொல்லியிருக்காங்க. 2 பக்கங்கள் சமம் எனில் அந்த பக்கத்திற்கு எதிரே உள்ள கோணங்கள் சமம். ஒரு முக்கோணத்துல 3 கோணங்கள் இருக்கு. அதுல ஒரு கோணம் 100ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ரிமைனிங் இருக்கிறது 80. அதை 2 சம பாகங்களா பிரிச்சோம்னா 40 கிடைக்கும். அதாவது 80 டிகிரியை 2 சம பாகமா பிரிக்கணும். பிரிச்சா நமக்கு 40 கிடைக்கும். அப்போ பின்ற ஆங்கிளோட வேல்யூ வந்து 40 டிகிரி. ஆப்ஷன் 1 சரி.